உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இதை தான் சொல்லித்தரணும். ம். எது நல்லது, எது கெட்டது. மறைக்கல்வி அப்படிங்கிறது என்னன்னா, கடவுளுடைய வழியில் வாழ்கிற நெறிமுறைகள். ம். இதை நம்மளுடைய வகுப்புகள் வழியாக, இல்லை நல்ல நண்பர்கள் வழியாக, இல்லை நம்ம வழி நடத்துகின்ற அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள் வழியாக நம்ம பெற்றுக்கிறோம். அது அப்போ உதவுமா என்னம்மா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்தில் நீங்கள் முடிவெடுப்பதற்கு, நீங்கள் எப்பொழுதோ பெற்றுக்கொண்ட அந்த மறைக்கல்வி, கடவுளுடைய ஆன்மீகம், நாம் வாசித்த திருவிவிலியம், இந்த மதிப்பீடுகள் உங்களுக்கு முன்னாடி அப்படியே விரிந்து நிற்கும். இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுப்பதற்கு நீங்கள் என்றோ படித்த மறைக்கல்வி, இந்த நல்லொழுக்கம், இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துணையாக இருக்கும். அந்த வகையில் சகோதரி சொன்னது போல், நான் கடவுளுடைய பிள்ளை, நான் மாதாம்மாவுடைய பிள்ளை, நான் என்ன செய்யணும், மாதா எனக்கு உணர்த்துவார்கள் அப்படின்னு நம்புறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நல்ல ஆன்மீகம். அதனால் ஆன்மீகம் என்பது வாழுகிற முறை மட்டுமல்ல. நீங்கள் இன்றைக்கி நல்லபடியாக அதை கற்றுக்கொண்டீர்கள், பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா நாளைய வாழ்வுக்கு உங்களை அது இன்றைக்கே தயாரித்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது.